இரவோடு இரவாக அமெரிக்கா எடுத்த அந்த அதிரடி முடிவு சர்வதேச தங்க மார்க்கெட்டில் இப்போ பெரிய ஆட்டமே ஆரம்பமாகி இருக்கு. விலை குறையும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு காத்திருந்த அந்த பெரிய ட்விஸ்ட் என்ன? அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தன்னோட வட்டி விகித கொள்கை குறித்த மிக முக்கியமான முடிவை வெளியிட்டிருக்கு. 1992வது வருஷத்துக்கு பிறகு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வங்கியோட உயர்மட்ட குழுவிற்குள்ளேயே மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வட்டி விகிதத்தை உயர்த்தணும்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் குறைக்கணும்னு சொல்றாங்க. இந்த குழப்பமான சூழல்ல ஃபெடரல் வங்கி எடுத்த அந்த முடிவு தங்க விலையை சரிய விடாம பிடிச்சு வச்சிருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் இந்த விவகாரத்தை இன்னும் சூடாக்கி இருக்கு. சர்வதேச பொருளாதாரத்தையே உற்றுநோக்க வைத்த அமெரிக்க ஃபெடரல் வங்கியோட முக்கியமான ஆலோசனை கூட்டம் நேற்று வாஷிங்டன்ல நடந்தது. இதுல அமெரிக்காவோட வட்டி விகிதத்துல எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மூன்றாவது முறையாக வட்டி விகிதத்தை 3.5% எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனாலும் ஃபெடரல் வங்கி குழுவுக்குள்ள நிலவர மோதல் இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கிற குழுவில் 8-4 என்ற கணக்குல கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. 1992வது வருஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவது இதுதான் முதல் முறை. வட்டி விகிதத்தை நிலையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக வாக்களித்தவர்கள 3 பேர் வட்டியை உயர்த்தணும்னு ஒருத்தர் குறைக்கணும்னு வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சுமார் $50 வரைக்கும் சட்டென சரிந்தது. ஆனால் அந்த சரிவு நீண்ட நேரம் நீடிக்கலை. அடுத்த சில மணி நேரங்கள்லேயே தங்கம் மீண்டும் பழைய விலையை எட்டி பிடிச்சது. அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு பிறகு தங்கம் விலை அதிரடியாக குறையும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் அதற்கு நேர்மாறாக விலை வலுவாக நீடித்து வருவது முதலீட்டாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. சர்வதேச அளவில் தங்கம் விலையில் பெரிய மாற்றம் இல்லை என்றால் கூட இந்திய சந்தையில் ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிந்து வர்றதால சர்வதேச சந்தையில் விலை குறைந்தாலும் இந்தியாவில் அதோட பலன் சாமானிய மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தங்கம் விலை சரிவை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் ஈரான் அமெரிக்கா பதற்றம். ஹார்மஸ் ஜலசந்தியில் நிலவர போர் பதற்றம் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுற தங்கத்தில் தொடர்ந்து குவித்து வராங்க. இரண்டாவது காரணம் கச்சா எண்ணெய் உயர்வு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 நெருங்கியுள்ளதால நீண்ட கால பணவீக்கம் குறித்த அச்சம் எழும்பியிருக்கு. பணவீக்கத்திற்கு எதிரான கவசமாக தங்கம் பார்க்கப்படுது. மூன்றாவது காரணம் மத்திய வங்கிகளோட கொள்முதல். பல உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்களோட அந்நிய செலாவணி கையிருப்புக்காக பெரிய அளவில் தங்கத்தை தொடர்ந்து வாங்கி வருவது விலையை சரிய விடாமல் பாதுகாக்குது. தங்கத்தோட விலை உயர்வுக்கு மற்றொரு சுவாரஸ்யமான காரணமும் சொல்லப்படுது. கிரிப்டோ கரன்சி மற்றும் பிட்காயின் போன்ற டிஜிட்டல் முதலீடுகளில் நிலவர அதீத ஏற்ற இறக்கங்களால் பெரிய முதலீட்டாளர்கள் மீண்டும் பாதுகாப்பான முதலீடான தங்கம் பக்கமே திரும்பியிருக்காங்க. டிஜிட்டல் தங்கம் என சொல்லப்படுற பிட்காயின் வீழ்ச்சி அடையும் போதெல்லாம் நிஜமான தங்கம் தன்னோட மதிப்பை உயர்த்தி கொள்வதே இந்த ஃபெடரல் வங்கி கூட்ட முடிவுகளும் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போதைய சூழலில் வட்டி விகிதம் உயர்த்தப்படாதது எதிர்காலத்தில் வட்டி குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சந்தையில் விதைச்சிருக்கு. குறிப்பாக அடுத்த கூட்டத்தில் ட்ரம்ப்பால் நியமிக்கப்படுற வார்ஷ் தலைமை தாங்க போகிறதுனால வட்டி விகிதம் நிச்சயமாக குறைக்கப்படும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்க. இதுவும் தங்கம் விலை குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தங்கம் விலையில் இப்போது நிலவர இந்த தேக்க நிலை ஒரு தற்காலிகமானதே அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் பதற்றம் இன்னும் குறையாத நிலையில் தங்கம் விலை எப்போ வேணுனாலும் ஒரு புதிய உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்குது. அதனால் தங்கம் வாங்க திட்டமிடுறவங்க ஒவ்வொரு விலை சரிவையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சந்தை வல்லுநர்கள் அறிவுரையாக சொல்கிறாங்க. அமெரிக்காவோட வட்டி விகித ஆட்டம் முடிவுக்கு வந்தாலும் ஈரான் விவகாரம் என்ன ஆகும் அப்படிங்கிறதே இப்போது $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. போர் பதற்றம் தனிந்தா மட்டும்தான் தங்கத்தின் விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சந்தை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அமெரிக்க ஃபெடரல் வங்கியோட இந்த வட்டி விகித தேக்கம் உலக பொருளாதாரத்தில் ஒரு தற்காலிக அமைதியை ஏற்படுத்துது. ஆனால் இந்த அமைதி புயலுக்கு முன்னாடி இருக்கிற மௌனமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றமும்
உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலையும் எப்போ வேணும்னாலும் தங்கத்தின் மதிப்பை ராக்கெட் வேகத்தில் உயர்த்த வாய்ப்பு இருக்கு. முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபெடரல் வங்கி கூட்டத்தில் எடுக்கப்பட போகிற முடிவுகள் மிக முக்கியமானது. வட்டி விகிதம் குறைக்கப்பட்டா தங்கம் விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது வரைக்கும் தங்கம் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தையே ஆடும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால சாமானிய மக்கள் தங்கம் வாங்கும்போது சந்தை நிலவரத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்க்கிறது நல்லது. இந்த தங்கம் விலை உயர்வு உங்களோட சேமிப்பு திட்டத்தை பாதிச்சிருக்குதா? அமெரிக்காவோட இந்த முடிவால தங்கம் விலை குறையும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.